குட் மார்னிங் சமத்தான அம்மாக்களே. ரெகுலரா வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டீங்க ஹெல்தியா இருக்கிறதுக்காக. வாக்கிங் போயிட்டு வந்து பண்ண வேண்டிய ஸ்ட்ரெச்சஸ் சொல்றேன், கட்டாயம் பண்ணுங்க. நம்பர் 1 காஃப் ஸ்ட்ரெச்சிங்க. இது மாதிரி வால்ல டோ இது மாதிரி லிஃப்டடா இருக்க மாதிரி வச்சுட்டு பாடியை நல்லா லீன் பண்ணுங்க. பின்னாடி இருக்க காஃப் மசில் நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். நம்பர் 2 4 ஃபுட் ஸ்ட்ரெச்சிங்க. காலை பின்னாடி எடுத்து வச்சுட்டு நல்ல ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி நல்லா புஷ் பண்ணுங்க. அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. இங்க இருக்க ஃபுட் ஸ்ட்ரெச் ஆகும். 3 நார்மலா நின்னுக்கோங்க. காலை மடக்கி 2 காலையும் மடக்கி இப்படி பிடிச்சிட்டு நேரா நிமிர்ந்து நின்னுக்கோங்க. 4 ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங்க. காலை எடுத்து முன்னாடி வச்சுட்டு நல்ல ஆப்போசிட் ஹேண்டால டோவை டச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நல்ல பின்னாடி இழுக்குங்க. சயாட்டிக் நர்வ் கூட ஸ்ட்ரெச் ஆகும். நம்பர் 5 நின்ன இடத்துலயே காலை மடக்கிட்டு நல்ல செஸ்ட் நோக்கி நல்லா புல் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கோங்க. நல்ல பட் மசில் ஸ்ட்ரெச் இருக்குங்க. காலை அகட்டி வச்சுட்டு ஹிப்பு மட்டும் இது மாதிரி நல்லா தள்ளுங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் இருக்குங்க. அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. காலை எடுத்து பின்னாடி வச்சுக்கிட்டு அந்த பக்கம் டேர்ன் பண்ணி நல்லா கீழே குனிஞ்சு தரையை தொடுங்க. ஐடி பேண்ட்லாம் நல்ல ஸ்ட்ரெச் இருக்குங்க. நல்லா கீழே குனிஞ்சு ஷூவை பிடிச்சிக்கோங்க, இல்லை பெருவரல பிடிச்சிக்கோங்க. முட்டியை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணுங்க. அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. அகட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி சைடில் சாய்ச்சிட்டு நல்ல பாடியை லீன் பண்ணுங்க. இந்த பக்கம் ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ரெண்டு பட்டில் வச்சுட்டு நல்லா ஆர்ச் பேக் பண்ணிட்டு வானத்தை நல்லா பாருங்க. ஃப்ரண்ட்ல ஃபுல்லாக ஸ்ட்ரெச் இருக்கும். அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் இடுப்பில் இது மாதிரி வச்சுட்டு நல்லா டேர்ன் பண்ணி பாருங்க. நல்ல ரொட்டேட்டர்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். நல்லா டேர்ன் பண்ணிக்கோங்க. நல்லா லிஃப்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸாக விட்டுட்டு கையை அப்படி ஃபார்வேர்டில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஹோல்டு பண்ணிக்கோங்க. அதே கையை பின்னாடி கோத்துட்டு குனிஞ்சிட்டு கையை நல்லா மேலே தூக்கி ஹோல்டு பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ்டாக விடுங்க. உங்கள் கையை எடுத்து வச்சுட்டு அதே காலை முன்னாடி எடுத்து வச்சுட்டு உடம்ப வால் கிட்ட கொண்டு போங்க. அப்படியே செஸ்ட்டும் ஃப்ரண்ட் ஆஃப் பைசப்ஸும் ஸ்ட்ரெச் இருக்குங்க. கையை இந்த மாதிரி 90 டிகிரி தூக்கி ஆப்போசிட் ஷோல்டர் கிட்ட போகிற மாதிரி நல்லா பண்ணிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா ஹோல்டு பண்ணிட்டு புல் பண்ணுங்க. லாங் ஃப்ளெக்ஸர்ஸ் ஆஃப் ஃபோர் ஆர்ம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் இருக்குங்க. அதே மாதிரி கையை நீட்டிக்கிட்டு விரல்களை நல்லா மடக்கிட்டு கீழே கொண்டு போங்க. நிறைய பேர் டென்னிஸ் எல்போ கிரிப் இல்லை அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். ஹோல்டு பண்ணிக்கோங்க. வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கட்டாயம் பாடியை கூல் டவுன் பண்ணணுங்க. அதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. அப்ராப்ரியேட்டாக பண்ணுங்க. ஸ்ட்ரெச்சிங்னாலே 20 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுன்றது தான் இம்பார்ட்டன்ட்டு. ரெகுலராக பண்ணுங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருங்க. இன்ஜுரி ஃப்ரீயாகவும் இருக்க முடியும். வலி வராதுன்னு சொல்கிறேங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.